ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வடை செய்யலாம். பூவாவுக்கு வந்துட்டு வடைனா ரொம்ப பிடிக்குங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது தம்பி கடையில் போய் வடை வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிட்ருக்கோம். சரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் செய்ய போகிறேன். நான் காலையிலே வந்துட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம வந்துட்டு தோசைக்கு நாளைக்கு வந்துட்டு அரிசியும் உளுந்துமே நான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே என்னாச்சுன்னா மிக்ஸி கெட்டு போச்சுங்க. மிக்ஸி வந்துட்டு கெட்டு போகலை, அந்த ஒயர் இருக்குல்லங்க, அந்த ஒயர் வந்துட்டு எரிஞ்சு போச்சுங்க. நான் அரைச்சிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இருந்தேன், அந்த ஒயரை வந்துட்டு நடுவில் எரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூட சொன்னேன் சரி பண்ணுறதுக்கு லேட்டாகும், அந்த இஞ்சி பூண்டு அரைச்சிருந்தா நான் குழம்பு வச்சுருப்பேன், இங்கே போயிட்டு உங்கள் சித்தப்பா ரூமில் போயிட்டு இந்த இஞ்சி பூண்டை மட்டும் எனக்கு மிக்ஸியில் அரைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்குறது, ஓசி வாங்குறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம வந்துட்டு காலையில் என்ன குழம்பு வச்சோம்னா, இங்கே இருக்கு பாருங்கள், டால், ஒடிசா டால் பருப்பு குழம்பு தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோம். முட்டை குழம்புலாம் முட்டை கிரேவி தான். அது வந்துட்டு சப்பாத்திக்கு ஸ்வைனுக்கு வந்துட்டு மதியத்துக்கு கொடுத்து விட்றதுக்கு கம்பெனிக்கு. முட்டை குழம்புக்கு தேவையானது நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 முட்டை, அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கேன். எனக்கு வேலை நிறையா இருக்குது. ஏன்னா மிக்ஸி சரி பண்ணினதாங்க நம்ம வேலை பார்க்க முடியும். இந்த பருப்பு வந்து ரொம்ப பூச்சி பிடிச்சி போச்சுங்க. அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தது. போன டைம் ஊருக்கு போயிருந்துருந்தேன்னா அப்பா ஒரு 5 கிலோ பருப்பு கொடுத்து விட்டாங்க. அது இவ்வளவும் நம்ம சமைக்க முடியாதுங்க ஒட்டு மொத்தமாக எல்லாம். அதனால் வந்துட்டு பருப்பு எடுத்து பார்த்தேன், ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா வெறும் பூச்சி. அதனால தான் வெயிலில் காய வச்சுருக்கேன். பூவா அது கூட விளாண்டுட்ருக்கான் பாருங்கள் பருப்பில் வச்சு. மணிமே 12 மணி ஆக போகுதுங்க. ஸ்வைன் இன்னும் மிக்ஸி ரெடி பண்ணலை, கடைக்கு போயிருக்காங்க. அது வந்துட்டு டேப் வாங்குறதுக்காக. பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டை மட்டும் எனக்கு அரைச்சி கொடுத்துருந்தா நான் வந்துட்டு குழம்பு வச்சுருப்பேங்க. அப்படியே இருக்குதுங்க, அரைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சித்தப்பா ரூமில் போய்ட்டு அரைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் கடையில் போயிட்டு நான் எல்லாமே உடனே ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்கங்க. உடனே ரெடி பண்ண லேட் ஆகும்ல. பூவா வேற அழுதுகிட்டு இருந்தான். சுவைனு கடைக்கு போயிட்டாங்களா, அதனால சுவைனு கடைக்கு போனால் பூவா வந்துட்டு கூட்டிகிட்டு போங்கண்ணா அவனை, இல்லைன்னா அழுகுவான். அவனை தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்துடுச்சு, கூப்பிட போகிறது. வாங்கிட்டியா? ஆ, நம்மகிட்ட கேட்டியாலே ஒயரு இல்லை, வேறு யார் இருக்கிற கடையில்? வேலைக்கு ஒரு ஆளுக்கு வச்சுருக்காங்க. ஆ, வேலைக்கு ஒரு ஆளுக்கு வச்சுருக்காங்க. நான் தான் வேலைக்கு போகிறேன். பூவா பார்த்துக்கிறியா? ஆ, இதில் வந்துட்டு வேறு ஒரு ஒயரை வந்துட்டு செட் பண்ணாங்க, ஆனால் அது வந்துட்டு செட் ஆகலை. அதுக்காகத்தான் வந்துட்டு அதே ஒயரை போட்டு அதுக்கப்புறம் பிளாக் டேப் போட்டுறாங்க. மிக்ஸி ரெடி ஆயிடுச்சுங்க. அரைச்சிட்டு நம்ம குழம்பு வைக்க வேண்டியதான். ரொம்ப பசிக்குதுங்க, சோர்மி வந்து போச்சு. பொட்டி வச்சுருக்கோம். சரி வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம். முட்டை குழம்புக்கு வந்துட்டு பட்டை, அப்புறம் வந்துட்டு இலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். முட்டை குழம்புலாம் ரொம்ப நாள் ஆகுதுங்க சமைச்சு சாப்பிட்டு. எங்கள் வீட்டில் வந்துட்டு அதிகமாக சமைக்கிறது தெரியுமா, டால் தாங்க. இந்த ஒடிசாவில் வந்து சமைப்பாங்கள்ல பருப்பு குழம்பு, அது தாங்க எங்கள் வீட்டில் டெய்லியுமே. இந்த சண்டே மட்டும் வந்தால் மட்டும் தான் நான்வெஜ் எடுக்கிறது. மற்ற நாளில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு புளி குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, முட்டை குழம்பு இதெல்லாம் நம்ம வந்துட்டு நான் சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதான் நம்ம செய்கிற மாதிரி வரும். இந்த மசாலா வந்துட்டுனா எல்லா குழம்புக்குமே போட்டுக்கிடுவேன். இப்போ மணி 12:30 மணி ஆயிடுச்சுங்க. நாங்களும் இன்னும் சாப்பிடலை. மதியத்துக்கு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு ஸ்வைனுக்கே வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வடை செஞ்சு கொடுக்கணும், ஏன்னா டைம் ஆகிட போகுது. அவங்க வந்துட்டு அங்கே கம்பெனியில் சாப்பிடுவாங்க, அதுக்கு தான். காலையில் எதுவுமே சாப்பிடலைங்க. நாங்கள் நேரடியாக இப்போ மதியம் சாப்பிட்டுக்கிறது. காலையில் எதுவும் சமைக்க முடியலைங்க. தோசை இட்லினா சாப்பிட்டுக்கலாம். அது இன்றைக்கி தான் ஊற வச்சுருக்கேன், நாளைக்கு நம்ம அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிருச்சு.
இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் வந்துட்டு உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் ஓரமாக மசாலாவெலாம் தள்ளி விட்டுட்டு அந்த எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு முட்டை வறுத்துட்ருக்குறேன். ஸ்வைனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றுறது இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கலக்கி ஊற்றுறதெல்லாம் பிடிக்காது. அவங்க வந்துட்டு முட்டையை நல்லா முழு முட்டையை வேக வச்சு எண்ணெயில் விட்டு வதக்கி தாங்க குழம்பு வைப்பாங்க, இஞ்சி பூண்டு மாதிரி. இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம், சாப்பிட்டு பார்க்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நான் அதிலுமே இதில் போட்டுக்கிட்டேன். எனக்குமே உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும். ஸ்வைனுக்கெல்லாம் எல்லாத்துலேயுமே உருளைக்கிழங்கு போடணும், அதனால் சேர்த்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் வந்துட்டு மசாலாவெலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு இடையில ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேங்க. இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றுனா ஸ்வைன் சாப்பிட மாட்டாங்க, பச்சையாக இருக்குன்ட்டு. அவங்களுக்கு தெரியாமலே அந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டை குடு இருக்குல்ல, அது கொண்டு போய் தூக்கி வேகாமல் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை வேக வச்சுருந்தேங்க. அந்த முட்டையுமே இதில் நான் போட்டுட்டேன். தண்ணியுமே நல்லா கம்மியாயிருச்சு. சப்பாத்தி கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து வந்து அம்மா வந்து கருவாடு கொடுத்து விட்டாங்க. நான் வந்துட்டு போன டைம் கொண்டுட்டு வந்தாங்க, மறந்துட்டாங்க. சரி எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம், செய்யலான்னு பார்க்குறேன். இல்லை நம்ம தூக்கி போட்டுறலாம். கடலப்பருப்புமே நல்லாவே ஊறிடுச்சு. அதுக்குமே நம்ம வடை செய்யணும். வடை செய்வோம் பாருங்கள். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்புமே முட்டை குழம்பு வச்சுட்டேன். இதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு அதையுமே நம்ம வந்துட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தழை இருக்குல்ல, அதையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் வீட்டில் இருந்ததுனால பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கலாம். பூவா வந்துட்டு எந்த ஸ்நாக்ஸுமே அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கு பிடிச்சாதாங்க சாப்பிடுவான், அந்த மாதிரி தான். ஆனால் இதில் வந்துட்டு வடை மட்டும் நல்லா சாப்பிடுவான். பருப்பு வடை வந்துட்டு தம்பி வந்து ஊரில் இருக்கும்போது கடையில் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஆனால் உண்மையில் நல்லா சாப்பிட்டான். அதுக்காகத்தான் சரி நம்ம கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது, எண்ணெய் வந்துட்டு நல்லா இருக்காது, அங்கே உள்ள எண்ணெயெல்லாம் பழைய எண்ணெயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் பூவாவுக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இதில் வந்துட்டு நான் வந்து சோம்பு மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். கடலப்பருப்போட இதில் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பெரிய ஜாரில் அரைக்கிறத விட சின்ன ஜாரில் 2 டைம் போட்டாலும் நல்லா அரைக்குங்க. பெரிய ஜார் அந்தளவுக்கு அரைக்காது. நான் சின்ன ஜார்லேயே எடுத்து மறுபடியும் அரைச்சேன். அரைச்சுமே நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இது கூட வெங்காயம், மல்லித்தழை, அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் போட்டு நல்லா நம்ம வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் பச்சை மிளகாய் போடலைங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டால் பூவை வந்துட்டு சாப்பிட முடியாது, உரைக்கும். அதனால தான் நான் பச்சை மிளகாய் போடலை இதில். இந்த மாதிரி தட்டில் நான் உருட்டி வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கையால் நம்ம போட்டு அதே கையில் நம்ம வந்துட்டு வடையை எடுக்கணும். அதனால தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு கையுமே அந்தளவுக்கு நம்ம போட்டு 2 கையுமே போட்டு நம்ம வந்துட்டு போட்டு இது பண்ண வேண்டியதில்ல. அழகாக பதத்துக்கு கரெக்டாக உருட்டி வச்சா தட்டி போட்டு இன்னொரு கையில் நம்ம அழகாக வடையை எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மொத்தமாக ஒரு 10 வடைகிட்ட வந்திருக்குங்க. எவ்வளோ தெரியுமா? கடலப்பருப்பு ஒரு 1/2 கிலோ கடலப்பருப்புங்க. நானுமே வடை வந்துட்டு தட்டி போட்டுட்டேன். என்னால் வீடியோ எடுத்துகிட்டு அது போட முடியலை. பாருங்கள், ஒரு 4 வடை போட்டிருக்கேங்க. எண்ணெயுமே வந்துட்டு போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் நம்ம வந்துட்டு திரும்ப அதை யூஸ் பண்ணணும். நான் தனியாக தான் இந்த எண்ணெயை நான் ஊற்றி வச்சுக்கிடுவேன். அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெய்க்கு 4 வடை போட்டு எடுத்தால் 2 டைம் கரெக்டாக இருக்கும். வடையுமே எடுத்துட்டேங்க. நல்லா செவந்து போச்சுங்க வடை, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்தல நான் ஒரு 3 வடை போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு 4 வடை போட முடியலை. பாருங்கள், வடை நான் சுட்டுட்டேன். லாஸ்ட்டில் ஒரு 3 வடை போட்டிருக்கேன், அவ்வளோதான். எண்ணெய் வந்துட்டு அந்தளவுக்கு இழுக்கலைங்க இந்த வடையில், பரவாயில்ல. நானுமே வந்துட்டு எல்லா வடையுமே சுட்டு எடுத்துட்டேன். நம்ம அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி மாவை பிசைய போகிறேங்க. ஒரு 4 சப்பாத்திக்கு மட்டும் தான் மாவு எடுத்துருக்குறேன். ஸ்வைனுக்கு மட்டும்தான். எனக்கு இந்த டைம் நான் செஞ்சுக்கல. நைட்டுக்கு நான் சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன். டெய்லியுமே ஸ்வைனால் நானுமே சப்பாத்தி சாப்பிட்ற சூழ்நிலை வருதுங்க. எனக்கு பிடிக்கலைங்க. அதனால் ஸ்வைனுக்கு மட்டும்தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன்.
ஒரு வழியாக பிசைஞ்சிட்டேன். நாங்கள் இன்னுமே சாப்பிடலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டா தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்காகத்தான். மணிமே ஆயிடுச்சுங்க. ஸ்வயன் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுமே மதியம் சாப்பிடலை. இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க. இது மேலே காஞ்சு போயிடும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பாத்திரம் பாருங்கள், எப்படி தான் இந்த பாத்திரம் சேருதுன்னே தெரியலங்க. நம்ம வந்துட்டு காலையில் ஆரம்பித்தோம்னா நைட்டு வரையிலும் நம்ம பாத்திரம் விளக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்து நம்ம வந்துட்டு உளுந்து அரிசிலாம் அரைக்கணும். அதுவுமே நல்லாவே ஊறிடுச்சிங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு பாத்திரம்லாம் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்துட்டு உளுந்து தாங்க அலச போகிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ உளுந்து மாவை அரைச்சிட்டா காலையில் வந்து அவங்களுக்கு புளிப்பாக இருக்கணுங்க. மாவு புளிக்கணும். தோசை வந்துட்டு புளிச்சா தான் சாப்பிட்றாங்க. நான் அரைக்கிற மாவு எப்போயுமே புளிக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுக்கலான்ட்டு நான் அரைக்கிறேன். நான் எப்போயுமே ஒரு 5-6 மணியை போல் தாங்க நான் வந்துட்டு மாவை அரைச்சி வச்சுக்கிடுவேன். ஆனால் வந்துட்டு புளிக்கலைன்னு சொல்லும்போது நம்ம முன்னாடியே மதியமே நான் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் முன்னாடியே நான் அரைக்கிறேன். இந்த உளுந்து வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. அம்மானா ஒடிசா அம்மா. இப்போ நம்ம போட்டது புது உளுந்து. 1-2 வந்து உடைக்கலைங்க. முழுசு முழுசாகவே இருக்குது. அது வந்துட்டு போகலை. அம்மா தான் வந்துட்டு அந்த ஒரு கல் மாதிரி இருக்குங்க. கல்லில் வந்துட்டு திருகு கல்லுன்னு சொல்லுவாங்களா, அதில் அரைச்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போயுமே அது போகலை. அது பிசைஞ்சாலும் போகலை. ஓரளவுக்கு எடுத்தாச்சு. உளுந்து சுத்தம் பண்ணிட்டேன். அரிசியுமே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி வந்து இப்போ கடையில் வாங்குறது இல்லைங்க. அம்மா வந்துட்டு ஒரு 5 கிலோ பச்சரிசி கொடுத்து விட்ருக்காங்க. போன டைம் கொடுத்ததுங்க. அந்த அரிசி இன்னும் அப்படியே தீரலை, அப்படியே தான் இருக்குது. அந்த அரிசி தான் இது. அரிசி வந்துட்டு பச்சரிசி வந்து ரேஷன் கடையில் வாங்கின அரிசிங்க. கடையில் வாங்கலை. ரேஷன் அரிசி பச்சரிசி சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்துட்டு பாருங்கள், வெள்ளை கலரில் ஒரு அரிசி இருக்குதா. ரேஷன் அரிசியில் வந்துட்டு புழுங்கல் அரிசிலையுமே ஒரு வெள்ளை கலரில் ஒரு அரிசினாலே வெள்ளை கலரில் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஒரு அரிசி அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து ரேஷன் அரிசியில் வந்து பிளாஸ்டிக் அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நானுமே கேள்விப்பட்டிருந்தேன். அதை நான் வந்துட்டு நானும் பார்த்தேன். அது வந்துட்டு பிளாஸ்டிக் அரிசா அது என்னன்னு செக் பண்ணேன். ஆனால் வந்துட்டு நான் கேள்விப்பட்டது வரையில் வந்துட்டு எப்படின்னா, அது வந்து பிளாஸ்டிக் அரிசி கிடையாதுங்க. செறிவூட்டப்பட்ட அரிசிங்க அது. அதுவுமே ஒரு சத்தான அரிசி தான். ரேஷன் அரிசி அந்தளவுக்கு சத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செறிவூட்டப்பட்ட அரிசின்னு அது சத்து உள்ளது. அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இது. ஆனால் வந்துட்டு இதை நான் எடுத்துட்டேங்க. அது வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு ஊற வைக்கமே மிதந்து வந்துருச்சுங்க. அது மிதந்து வந்ததுனால என்ன பண்ணிட்டேன்னா, அது எல்லாமே நான் இதை எடுத்துட்டேன். அதுவுமே நம்ம போட்டுக்கலாம், இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் வெளியில். ஏன்னா அது கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சு. ஒரு சப்போஸ் தோசை வரலன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நான் அதை எடுத்துடுறது. இதுக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்தாலும் அதை நான் எடுத்துருவேன். அரிசியும் நல்லா சுத்தமாக அலசி எடுத்துட்டேன். இந்த ரேஷன் அரிசியில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்த அரிசி மிக்ஸ் பண்ணி வர்றது. ஒடிசாவிலையுமே சரி, அதர் ஸ்டேட்லேயும் சரிங்க, இந்த அரிசி வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு ரேஷன் அரிசி ஒடிசாவில் வந்துட்டு நான் பார்க்கும்போது இதே அரிசி தாங்க அங்கேயுமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நல்லது தான் ஒரு வகையில். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்தா போராட்டம் பண்ணாங்கங்க. இந்தமாரி ரேஷன் அரிசியில் வந்து பிளாஸ்டிக் அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தேன் நியூஸில். அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பிளாஸ்டிக் அரிசி இல்லைன்ட்டு. நானுமே வந்துட்டு பாருங்கள், தோசை மாவை அரைச்சி வச்சுட்டேன். பொங்கிருமான்னு தெரியல, ஆனால் மாவு இந்தளவுக்கு அரைச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படின்னுட்டு. சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். சப்பாத்தி வந்துட்டு சுயனுமே செய்வாங்க. ஆனால் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தூங்கிட்டு தான் எனக்கு எழுப்புறதுக்கு மனசு வராது. சரி தூங்கட்டும் அப்படின்னு விட்டுடுவேன். ரொம்ப எனக்கு வந்துட்டு வேலை அதிகமாக இருந்தது அப்படி இப்படின்னா நீங்கள் செய்யுங்க அப்படின்னுடுவேன். எந்த வேலையுமே சரி சொன்னால் செய்வாங்க. நான் அதுக்கு முன்னாடி எல்லாமே அலசி காய வச்சுட்டேங்க. டப்பாவெல்லாம் காய்ச்சிட்ருக்கு பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம சப்பாத்தி கொடுக்க போகிறோமா, அதனால் கொஞ்சம் காயட்டுங்கன்னு. வெயில் கொஞ்சம் வருங்க, அதனால தாங்க நானே காய வச்சுருக்கிறேன். சப்பாத்தி உருட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து தோசைக்கல் எல்லாமே ரெடியாக நான் எடுத்து நான் வச்சுக்கிடுவேன். நம்ம வந்துட்டு உருட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சுடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிடுவேன். சரி வாங்க நம்ம சப்பாத்தி நம்ம உருட்டலாம். சுயனுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு மட்டும்தாங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுனா டே ஷிஃப்ட்டு. அவங்க 8 மணிக்கு போய்ட்டு ஈவினிங் 4 மணிக்கு வந்துடுவாங்க. அந்த டைம் வந்துட்டு நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன். அவங்க வந்து கேண்டீனில் சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ வந்து நைட்டுக்கு அவங்க சாப்பாடுவாங்கங்கிறதுக்காக அவங்க வந்து 3 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு நைட்டு 12 மணிக்கு வருவாங்க.
அவங்களையும் நல்லா தூங்குறாங்க பாருங்க. எனக்கு வந்துட்டு சப்பாத்தியெல்லாம் நான் செய்ய மாட்டாங்க, எனக்கு செய்ய தெரியாதுங்க. நம்ம வீட்லேயுமே சரி அந்தளவுக்கு செய்ய மாட்டோம். பூரி செய்வோம். சப்பாத்தி எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காதுங்க. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்குலாம் பிடிக்காது. பூரி தாங்க சாப்பிடுவாங்க. பூரி செஞ்சு சாப்பிடுவோம். இந்த சப்பாத்தியெல்லாம் எனக்குமே பிடிக்காது. எனக்கு இந்த இது உருட்டுறது தேய்க்கிறது எனக்கு சுத்தமாக இது ஆகாதுங்க எனக்கு. ஆனால் ஒடிசாவுக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்க. இது வந்து ஒடிசாவில் வந்துட்டு அண்ணி சூப்பராக செய்வாங்க. சப்பாத்தி கையில் எடுக்க மாட்டாங்க, அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்க அந்த சப்பாத்தி. ஒரு டைம்லேயே தேய்ச்சி எடுத்துருவாங்க வெளியில். நம்ம வந்து சும்மா சும்மா எடுத்து அந்தமாரி எடுக்க மாட்டாங்க. ஒடிசாவிலையும் நான் வந்துட்டு சப்பாத்தி செய்ய மாட்டேன், அவங்க செஞ்சதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஈரோடு வந்ததாங்க இதெல்லாம் நான் செய்ய கற்றுக்கிட்டேன். நானுமே சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டேங்க. ஸ்வைனுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி செய்கிறது பிடிக்காதுங்க. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றினா. ஆனால் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கொடுப்பேன். ஆனால் ஸ்வைன் செய்யும்போது எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. எனக்குமே வந்துட்டு எண்ணெய் ஊற்றினதாங்க நான் சாப்பிடுவேன். நானுமே சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் முட்டை கிரேவி இருக்குது பாருங்கள், அதையுமே நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஹேய் ஹேட்டி, ஹேய் மணி ஆயிடுச்சு, எந்திரிக்கலையா நீ? எந்த டைம் ஆகிட்டு இந்த இருக்கு, எடுத்துகிட்டு ஓடு. வடை எடுத்து வைக்க மறந்துட்டேங்க. அதனால தான் திரும்ப வந்துட்டு நான் வடை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க எனக்கு, வடை சுட்ட ஞாபகமே இல்லை. நல்ல வேளை மறந்துட பார்த்தேங்க. வந்து நைட்டு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஈவினிங் டைம் வந்து டீ குடிக்கிற டைமில் வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். முடிய டைம் ஆகுது, போ எந்திரிச்சிட்டானா அப்புறம் அவ்வளோதான், நீ போக முடியாது. வாங்க போகலாம். எனக்கு ஒரு வேலை முடிஞ்சது. பையனை கிளப்பி விட்டாச்சு. அடுத்து பூவாவுக்கு நான் சோறு கொடுக்கணும். மழை வர போடுதுங்க பாருங்க. வா, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. கெட்டி மழை வரப்போகுது, சீக்கிரம் ஓடிடு. தூங்கு மூஞ்சி மாதிரி மூஞ்சி அலசலையில் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே. டாட்டா டாட்டா. புரியல. பருப்பா? பருப்பு அங்கே காய வச்சோமா? இந்த பருப்பு முறம் இல்லைங்க நம்ம வீட்டில். முறம் இல்லாமல் இங்கே பாருங்க, பக்கெட்டு மூடி வச்சு காய வச்சோம். இது லைட்டாக பூச்சி வந்த மாதிரியே ஆயிடுச்சுங்க இந்த பருப்பு. அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது ரேஷன் பருப்பு தாங்க இது. இது சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த உளுந்து தாங்க வந்துட்டு ஒடிசாவில் வந்து கொடுத்து விட்ருக்காங்க அம்மா. இந்த டைம் வந்துட்டு உளுந்து பச்சை பயிரெல்லாம் போட்டாங்களா, அதில் வந்துட்டு நாங்கள் உளுந்து கடையில் தானே வாங்குகிறோம். போன டைம் கொடுத்த உளுந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்புறம் அம்மா வீட்டுக்குமே நம்ம கொடுத்து விட்டுட்டோம். இந்த டைம் வந்துட்டு ஊரில் இருந்து அவங்க யாரோ வந்திருக்காங்க, அந்த ஊரில் உள்ள ஒரு பையன் வந்தாங்களாம், அம்மா கொடுத்து விட்டாங்க. அப்புறம் உளுந்து, அப்புறம் பூவாவுக்கு அவல், அப்புறம் அங்கே உள்ள ஒரு மிக்சர் ஒன்று, அதுவுமே கொடுத்து விட்டாங்க. நம்ம உளுந்தை வந்துட்டு நம்ம வந்து டப்பாவிலே போடாமல் அப்படியே கவரில் வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது கவரில் வச்சு எடுத்தால் நமக்கு செட் ஆகாது, டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். டப்பாவில் போட்டு வச்சாச்சு. பச்சை பயிறு வந்துட்டு இன்னும் வந்து எடுக்கலையாம், செடியில் தான் இருக்குதான், கொஞ்சம் காயாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈவினிங் டைங்க, நம்ம சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள் மணி 7 மணிங்க. பொழுது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பொழுது போகலைங்க, பொழுது போகலை, நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. பாருங்கள் டைம் பாருங்கள், மணி 7 மணி இல்லை, 6:50ங்க, 6:50. இருந்தாலுமே 7 மணிக்கு கூட அங்கே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக தாங்க இருக்குது. நானுமே சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி பூ வச்சு கும்பிட்டேங்க, கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஏன்னா நேற்று வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க ஸ்வைனு, நம்ம வந்து சாமிக்கு வச்சுட்டோம். இது காலையில் வச்சது. சரி, ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.